வெல்கம் டு எஸ்டிவி எக்ஸ்பிரஸ். ரயில்வே சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னலுக்கும் டெக்னீஷியன் கிரேட் 3க்கும் இப்போ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து அவுட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய அதிர்ச்சி தான். இதுக்கும் மேலே ஒரு அதிர்ச்சி கொடுத்துருக்காங்க. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கலுக்கும் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அவுட். இப்போ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து விட்டுட்டாங்க அப்படின்னா எக்ஸாம் வைக்கிறதுக்கு எப்போ வேணால் வைக்கலாம். அதுக்கு ஒரு இன்டிமேஷன் தான் இது. நம்ம இதிலே கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் எல்லாேருக்கும் வந்து அக்செப்ட் தான் ஆகிருக்கும், ரிஜெக்ஷன் ஆகிருக்காது. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் சொல்கிறது லேட் தான். டெக்னீஷியன் வந்து 8 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகும் சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பேராமெடிக்கல், அதை வந்து இன்னையிலேருந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது அப்ளை பண்ண எல்லாேருக்கும் ரிஜெக்ஷன் ஆகிருந்தால் இது என்ன ரீசன்னு கீழே கொடுத்துருப்பான்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ரீசன் கொடுத்துருந்தாங்க, நீங்கள் ரிஜெக்ஷன் ஆகிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி நீங்கள் அக்செப்ட் ஆகிருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடலன்னா, சரி இன்றைக்கி செக்ஷன் கண்ட்ரோலரும் விட்டுருவாங்க போல் அப்படின்னு நினச்சேன். ஆனால் விடலை. நெக்ஸ்ட்டு நமக்கு என்டிபிசியே வந்தாலும் வரலாம். செக்ஷன் கண்ட்ரோலர், அப்புறம் என்டிபிசி, அப்புறம் ஜேஇ. ஸோ லைனாக வரலாம், எப்படி வேணால் நடக்கலாம். ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ ப்ரிப்பேர் பண்ணுங்கள் சீக்கிரமாக, அசால்ட்டாக இருக்காதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். ஏன்னா கேலண்டரில் கொடுத்துருக்காங்க லெவல் 1ன்னு. ஸோ விடாதீங்க, இந்த டைம் விடாதீங்க. இன்னும் நம்மளுக்கு அடுத்த நெக்ஸ்ட் இயருக்கான கேலண்டர் வரலை. கேலண்டர் வந்தோடனே அதையும் இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இருந்தாலும் நெக்ஸ்ட் இயருக்காக வெயிட் பண்ணாதீங்க. இந்த இயர் அப்ளை பண்ணதே கான்ஃபிடென்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். எக்ஸாம் குரூப் டி முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ண தான் 90% சான்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி சான்ஸ் இல்லை. ஆனால் ரயில்வே என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. எதுவுமே சொல்ல முடியாது. இவங்களை நம்பி நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஸோ விட்டுறாதீங்க. இந்த டைம் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக படித்து உள்ளே போக பாருங்கள். ஏஎல்பிலாம் லாஸ்ட் டைம் கட் ஆஃப் பார்த்துருப்பீங்க. ஸ்டேஜ் 1க்கு சொல்கிறேன். ஸோ ஏஎல்பி டெக்னீஷியன், ஐடிஐ முடித்தவங்க, அப்ரண்டிஸ் முடித்தவங்க எல்லாம் கொஞ்சம் ரெடியாக இருங்க. விட்டுறாதீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை. ஏன்னா இயர்லி எடுக்கிறதுனால வேக்கன்சி கம்மியாக தான் வருது. நெக்ஸ்ட்டு செக்ஷன் கண்ட்ரோலர் எப்போ வேணால் அப்ளிகேஷன் விடலாம். அதுக்கப்புறம் என்டிபிசி கிராஜுவேட் விடலாம், அண்டர் கிராஜுவேட் விடலாம். அடுத்து வரக்கூடிய குரூப் டி அப்ளை பண்ணால் அவனும் சீக்கிரம் எக்ஸாம் வைக்கலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி தெரியுது. அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் ஃபாஸ்ட்டாக இருக்கணும், அசால்ட்டாக இருக்காதீங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட், ஷேர், வியூஸ், லைக்ஸை வச்சு தான் அடுத்த வீடியோ போட முடியும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு சொல்லுங்கள். நான் வந்து உண்மையான விஷயத்த மட்டும் தான் சொல்லுவேன். நானும் நிறையா நார்த் இந்தியன் சேனல் எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணிட்டு தான் வீடியோ போடுவேன். பொய்யானதை போட மாட்டேன். நல்ல இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.